சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து தாங்க வந்துட்டு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் சென்னை கார்ப்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே வந்திருக்கும். இல்லை இந்த குயிக் லிங்க்குங்கிறதுல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்குங்க. எஸ், சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் இந்த இதில் தான் உங்களுக்கு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 months கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஸோ ஜாப் என்னென்ன ஜாப் இருக்குது, அதில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டு, இதுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. 90,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 15 போஸ்ட் இருக்குது. அதுக்கு 60,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. அதுக்கு 60,000 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. அங்கே உங்களுக்கு சேலரி அங்கேயே தெரியும், அதை பார்த்துக்கோங்க. வெட்டினரி ஆஃபீஸருக்கு ஒரு போஸ்ட்டும், மைக்ரோபயாலஜிஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டும், டேட்டா மேனேஜருக்கு ஒரு போஸ்ட்டும், சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு ஒரு போஸ்ட்டும், ஃபிசியாலஜிஸ்ட் கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு போஸ்ட்டும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 3 போஸ்ட்டும், ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பிக்கு ஒரு போஸ்ட்டும், ஸ்டாஃப் நர்ஸுக்கு 107 போஸ்ட் இருக்குது, ஃபார்மசிஸ்ட்டுக்கு 4 போஸ்ட் இருக்குது, தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட்டு மேல் இதுக்கு வந்து 2 போஸ்ட் இருக்குது. அதே தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு 2 போஸ்ட் இருக்குது. ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் ஏஎன்எம்க்கு பார்த்தீங்கன்னா 82 போஸ்ட் இருக்குது. ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டுக்கு 2 போஸ்ட்டும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 46 போஸ்ட்டும், மல்டி பர்பஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 போஸ்ட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 7 போஸ்ட்டும், லேப் டெக்னீஷியனுக்கு 20 போஸ்ட்டும், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 1 போஸ்ட்டும், ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு 5 போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 போஸ்ட்டும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 1 போஸ்ட்டும், மொத்தம் 25 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிடும். அதனால் அந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாருங்கள், நிறைய எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த 25 போஸ்ட் சொன்னாங்களா, அந்த 25 போஸ்ட்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன் 11 months கான்ட்ராக்ட் பீரியட் மட்டும்தான். அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஒரு 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து 2 ஃபார்மாக டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு இந்த இப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட ப்ரூஃப் எல்லாமே அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அனுப்பணும், இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/1/2026 5 PM வரைக்குமே வந்துட்டு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 3 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அதாவது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக அங்கே பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், போய் நீங்கள் கொடுத்துட்டு கூட வரலாம். இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடக்கும். ஜாப் ஆஃபர் பண்ணுறது எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான எல்லாமே ஜாப் போஸ்ட் எல்லாமே போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன். இதை நீங்கள் எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அவங்களே வந்து அந்த அப்ளிகேஷனோட என்ன வந்து ஜாயின் பண்ணணும், என்ன ஜெராக்ஸ் வைக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் எல்லாமே கொடுத்து சைன் பண்ணி அட்டாச் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லை மேலே அந்த கொடுத்துருந்த அட்ரஸ்லேயோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.